Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல integration chapterல exercise 11.4ல fourth sum பார்ப்போம். A ball is thrown vertically upward from the ground with an initial velocity 39.2 meter per second. If the only force considered is that attributed to the acceleration due to gravity, இதுதான் only force அவங்க கொடுத்திருக்காங்க due to gravity. Find how long will it take for the ball to strike the ground? மூணு subdivisions கொடுத்திருக்காங்க. The speed with which will it strike the ground and how high is the ball will rise. இது மூணும் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நமக்கு பிசிக்ஸ்ல யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? பிசிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிடுவோம். ஓகே, given the initial velocity u is equal to 39.2 meter per second. இது கொடுத்திருக்காங்க நமக்கு. இப்ப டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும்? டிஸ்டன்ஸ் is equal to ut plus half at square னு வரும். இங்க vertically upward, ball is thrown vertically upwardன்றதால minus g னு வரும். So minus half gt square. at ஸ்கொயருக்கு பதிலா இங்க gt ஸ்கொயர். ஏன்னா only acceleration due to gravity மட்டும்தான் அங்க இருக்கிற force உங்களுக்கு. So acceleration due to gravityக்காக நம்ம இது போட்டுட்டு இருக்கோம். So acceleration due to gravity ut minus of gt square. இதை தான் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போடுவோம். ஓகேவா? இப்போ ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னன்றது தெரியும் இல்லையா? ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட். இதுவும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நீங்க. ஸோ இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ut. uன்றது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி 39.2. t தெரியாது இல்லையா நமக்கு? ஸோ அதை t அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ என்ன? 9.8 இன்டூ டி ஸ்கொயர். ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா 9.8 கட் பண்ணும்போது 4.9 வரும் இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39.2t minus 4.9 t square. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்துருக்கிற சப்டிவிஷன்ஸை அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்டு. கிரவுண்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்டு. பால் டு strike the ground. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? வெர்டிகலி அப்வர்ட் போயிட்டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. கிரவுண்டுக்கு வந்துச்சுன்னா அப்ப x is equal to 0 இல்லையா? டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிடும். அப்ப அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? 39.2t minus 4.9 t square is equal to x இருக்கு இல்லையா? இப்போ இந்த x இருக்கிற இடத்துல நம்ம 0 போடுவோம். 39.2t minus 4.9 t square is equal to 0. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து tக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 39.2 minus 4.9 t squareன்னு இருக்கு. So 39.2 t, இந்த 4.9 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 4.9 t ஸ்கொயர். அப்போ t ஒன்று கேன்சல் ஆகிடும், இங்கே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா?
இந்த மாதிரி போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் t is equal to 39.2 divided by 4.9. இதை இங்க டிவிஷன்ல கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ இதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா t is equal to 8 செகண்ட்ஸ்னு வருது. ஓகேவா, டீயோட வேல்யூ 8 செகண்ட்ஸ். அதுதான் டைம். ஹவு லாங் வில் இட் டேக் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் த ஸ்பீட் with which it will strike the ground ஓகேவா, ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் வெலாசிட்டி. டு ஃபைண்ட் வெலாசிட்டி at t is equal to 8 செகண்ட். 8 செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டீயோட வேல்யூ நம்ம 8 செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், we know that distance, we know that x is equal to 39.2t minus 4.9 t square. இது தெரியும் இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸ் இது தெரியும் நமக்கு. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இது dx by dt பண்ணணும். ஸோ v is equal to டிஸ்டன்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx by dt தான் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம. ஓகேவா, இப்போ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், 39.2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 39.2ன்னு வந்துடும் இல்லையா. t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். மைனஸ் 4.9 t ஸ்கொயர் பண்ணும்போது 4.9 இன்டூ 2tன்னு வரும். ஓகேவா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் நான். அப்போ v is equal to 39.2 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா மறுபடியும் 9.8 tன்னு வரும் இல்லையா, 9.8 t. இப்போ நமக்கு டீக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா விக்கு வேல்யூ கிடச்சிடும். v is equal to 39.2 மைனஸ் 9.8 இன்டூ 8. டீயோட வேல்யூ நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ v is equal to 39.2 மைனஸ் 9.8 இன்டூ 8 பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க, 64 78.4 வருது இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடுங்க. மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 78.4 39.2 2 7 7 3. ஓகே, 37.18. 18 மைனஸ் 9 9 வரும் இல்லையா, 9. அப்போ மைனஸ் 39.2 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காது. அதனால சின்ஸ் வெலாசிட்டி cannot be negative. அதனால v is equal to 39.2 நம்ம அப்படி எடுத்துக்குவோம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பர் செகண்ட். சப்டிவிஷன் 2க்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்ப்போம். சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்க, டி வந்து ஹவு ஹை த பால் வில் ரைஸ், மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அட் மேக்ஸிமம் ஹைட் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அட் மேக்ஸிமம் ஹைட் velocity will be 0. ஓகேவா,
அப்போ வெலாசிட்டி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். வெலாசிட்டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை போடுங்க. அப்போது v is equal to 39.2 minus 9.8 into t is equal to 0. ஏன்னா at maximum height velocity 0 வந்துரும் இல்லையா, அப்போ 39.2 is equal to 9.8 அந்த பக்கம் கொண்டு போயிடுற ப்ளஸ் ஆகிடும் 9.8 t. அப்போ t is equal to 39.2 divided by 9.8. இதை டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 4 செகண்ட்ஸ்னு வருது. ஓகேவா? அப்போ t is equal to 4 seconds. இப்போ t தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, இப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம் நம்ம, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும் நம்ம. x is equal to 39.2t minus 4.9 t square. இதுதானே நம்ம xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். x is equal to 39.2t minus 4.9 t square இல்லையா. இப்போ இங்கே நம்ம இந்த t-ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ x is equal to 39.t-ஓட 0.2 into 4 minus 4.9 into t-ஓட வேல்யூ 4 ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி போட்டோமே என்ன வருது, 4 8 4 3s are 12 15 156.8 மைனஸ் இது 16 வரும் இல்லையா, 16 மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 4.9ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 78.4ன்னு வருது. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 156.8 மைனஸ் 78.4 மைனஸ் பண்ணிங்கன்னா 4, 16ல் 8 மைனஸ் பண்ணால் 8, 14ல் 7 போயிடுச்சுன்னா 7, 78.4. இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 78.4 மீட்டர். ஓகே, இது 3 சப்டிவிஷனுக்கும் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.